புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா எப்படி கத்துக்கிறது? படிக்கிறது மூலியமா 10% தான். அத பத்தி கேட்கறது, பார்க்கறது மூலியமா மேக்ஸிமம் ஒரு 50%. சரி, அத பத்தி மத்தவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்டோம் அப்படின்னா 70%ங்க. அப்ப எப்படி தான் ஒரு விஷயத்த முழுசா கத்துக்க முடியும்? இறங்கி அடிக்கிறது மூலியமா. அது தெரியுதோ தெரியலையோ பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால அந்த விஷயத்த முழுசா கத்துக்க முடியும். இன்னொரு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறது மூலமா நமக்கு நிறைய லெசன்ஸ் கிடைக்கும். அந்த லெசன்ஸை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த முழுசா கத்துக்கலாம். இதான் அழகான ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, எ ஷிப் இஸ் ஆல்வேஸ் சேஃபர் அட் த ஷோர் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்காக அந்த ஷிப் பில்ட் பண்ணது கிடையாது இல்லையா? வெளியில் இருந்துக்கிட்டே எனக்கு நீச்சல் தெரியும், நீச்சல் தெரியும், நீச்சல் தெரியும் அப்படின்னா நீச்சல் குளத்தில் இறங்கி நீச்சல் அடித்தாதான் தெரியும் நம்மளுக்கு நீச்சல் எவ்வளவு தெரியும் அப்படின்ட்டு. படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரோஜனமும் கிடையவே கிடையாது. நம்ம படித்ததை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எந்த இதாக இருந்தாலும் சரி. ஏட்டுச்சுரக்காய் சோற்றுக்கு உதவாது அப்படின்ட்டு அழகாக அப்பயே சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ